பிடித்து யமபாசம் சுழற்றி தொடர்ந்து வரும் காலன் தனக்கு ஒரு காலம் அஞ்சேன். கடல் மீது எழுந்து ஆலம் குடித்த பெருமான் குமாரன் அருமுகவன் வேலும் திருக்கையும் உண்டே நமக்கு மெய்த்துணையே. சூலம் பிடித்து யமபாசம் சுழற்றி தொடர்ந்து வரும் காலன் தனக்கு ஒரு காலம் அஞ்சேன். கடல் மீது எழுந்து ஆலம் குடித்த பெருமான் குமாரன் அருமுகவன் வேலும் திருக்கையும் உண்டே நமக்கு மெய்த்துணையே. சூலாயுதத்தை கையில் பிடித்து கொண்டும் யமனுடைய பாச கயிற்றை சுழற்றி கொண்டும் உயிர்களை பின்தொடர்ந்து வருகின்ற யமனின் அமைச்சரான காலன் என்பவனுக்கு அடியேன் ஒருபோதும் அஞ்ச மாட்டேன். ஏனென்றால் சமுத்திரத்தில் உண்டாகிய ஆலகால விடத்தை உண்டு அருளிய சிவபெருமானின் திருக்குமாரனாகிய ஆறுமுகப் பெருமானுடைய வேலாயுதமும் திருக்கரமும் நமக்கு ஒப்பற்ற ஓர் உண்மை துணையாக உள்ளன. ஸ்ரீ வேல் முருகனுக்கு, சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய், சர்க்குரு அருணகிரிநாதசாமிக்கு ஜெய், வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. ஊழி முதல்வன் உயர் வேழமுகன் வாழி திருச்சத்திகளும் அணியாம் வாழி கலினார் வாச மலர்த்தாள் வாழி அடியார் வளம் வாழியவே. கந்தர் அலங்கார வரிசையிலே கடைசி பாடலாகிய 107வது பாடலை சூலம் பிடித்து யம பாசம் சுழற்றி என்கின்ற பாடலை இப்போது அனுபவிக்க இருக்கிறோம். அதன் பொருளை அனுபவிக்க இருக்கிறோம். சூலம் பிடித்து யம பாசம் சுழற்றி தொடர்ந்து வரும் காலம் தனக்கு ஒரு காலம் அஞ்சேன். கடல் மீது எழுந்த ஆலம் குடித்தகும் பெருமான் குமாரன் அருமுகவன் வேலும் திருக்கையும் உண்டே நமக்கு ஓர் மெய்த்துணையே. இந்த கந்தர் அலங்கார பாடல் 107வது பாடலாக அமைந்திருக்கிறது. 108 என்பது இறைவனின் வகுப்புகளில் எல்லாத்தையும் 108ஆக வகுத்தல் பெரியோர் செயல். இது எதுக்கு 107 போட்டிருக்கானா, காப்பு செய்யலாகிய விநாயகர் பாடலையும் சேர்த்தா இது 108ஆக அமைகிறது. இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, இந்த கந்தர் அலங்காரம் சொல்லும் போது முதலிலே ஒரு விநாயகர் பாடல் சொல்லுவது என்னுடைய வழக்கம். நிறைய பேர் கேட்டுட்டா இந்த விநாயகர் பாடல் எல்லாம் எங்க இருந்து எடுக்கிறீங்கன்னு. விநாயகர் அகவல்ல இருந்து எடுத்தேன். நிறைய இடத்துல இருந்து இரட்டை விநாயகர் பாடல்ல இருந்தெல்லாம் பாடல் எடுத்திருக்கேன். இதுல என்ன ஒரு விசேஷம்னா, அந்த விநாயகன் நம்மளை விடாம காப்பாற்றுவான் கண்டிப்பா என்பதற்கு அடையாளமாக சங்கடஹர சதுர்த்தி அன்று இந்த கந்தர் அலங்காரம் சொல்ல ஆரம்பித்த முதல் நாள். இன்னைக்கு முடிவு. தானாவே நடுவுல லீவு, நடுவுல வெளியில சொல்ல முடியல, வெளியில போனாங்க, அப்படி இப்படி அடைஞ்சு போச்சு, நடுவுல கரண்ட் இல்லாம போச்சு ஒரு நாள். இப்படி எல்லாம் இருந்தும் இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகனால முடிக்கப்பட்டது இந்த பாடல். இறைவன் செயல் இல்லை என்பது நாம நினைக்க வேண்டாம். அது உண்மையா இருக்கிறது. நம்ம கண்ணு முன்னால காட்டித்தரார். விநாயக பெருமான் அனுகிரகம் இருந்து நம்ம இதுவரைக்கும் செய்ய வச்சது. நடுவுல நிறைய தளர்ந்து போனேன் நான். சொல்ல முடியுமா முடியாதா? இப்ப பெருங்கடலா இருக்கக்கூடிய இந்த கந்தர் அலங்காரத்தை எடுத்துக்கொண்டு அருகதையே இல்லாத என்னை சொல் என்று சொல்லிவிட்டார்களே, இதை சொல்ல முடியுமான்னு திண்டாடி இருந்தேன். உமா அம்மா, ஐயப்பன், மேலும் நிறைய எல்லோருமா சேர்ந்து என்னை என்கரேஜ் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லி சொல்ல வைத்தார்கள். முருகனுடைய திருவருள் கிருபையினாலே இதை சொல்ல முடிஞ்சது. இதுல எந்த விதமான தப்புக்கள் ஏற்படுத்தினாலும் அத்தனையும் என்னால் ஆனது. எந்த விதமான சிறப்புகள் இருந்தாலும் அத்தனையும் முருகன் கிருபை. அந்த ஆண்டவன் கிருபை இல்லாம கந்தர் அலங்காரத்தையோ கந்தர் அனுபூதியோ கந்தர் அந்தாதியோ சொல்லவே முடியாது. வாயிலே தமிழ் வருவதற்கு ஆண்டவனுடைய கிருபை தேவை. சக்தியாய் சிவமுமாய் தனிப்பெற முக்தியான முதலை தொழ சுத்தியான சொற்பொருள் நல்குவ சித்தி யானை தன் செய்ய பொற்பதமே என்று விநாயகப் பெருமானை வணக்கம் செய்து இந்த பாடலுக்கு பொருளை பார்க்கலாம். சூலம் பிடித்து சூலத்தை வச்சுருக்கான் யமம். எதுக்கான? ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற 3. அந்த சூலத்துக்கு 3 இதழ். ஆணவம் கண்மம் மாயை. இதை அழிப்பதுதான் பெரியவர்கள் சொல்லிக் கொடுக்கின்ற முக்கியமான நிகழ்ச்சி. இந்த சூலத்தை பிடிச்சுட்டு யமம் வரானா, சூலம் பிடித்து யம பாசம் சுழற்றி, பாசம்னா கையில இருக்க பாசம், அங்குச பாசம் விநாயகர் கையில வச்சுட்டு இருப்பார். இந்த பாசமானது நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசை எல்லாம் அழிக்கக்கூடியது. உயிரை எடுத்து செல்லக்கூடிய யமன் கையில இருக்கக்கூடிய கயிறு, அதுக்கு பாசக்கயிறுன்னு பேரு. சூலம் பிடித்து யம பாசம் சுழற்றி தொடர்ந்து வரும் காலன்.
ஒரு நாள் விடல. அவன் பார்த்துட்டே இருப்பான். நாளைக்கு நாள் ஆச்சா, இன்னைக்கு நாள் ஆச்சா, இவன் உயிரை என்னைக்கு பிடுங்கலான்னு காத்துட்டு இருப்பானா யமன். அதனாலே யம பாசம் தொடர்ந்து வரும் காலம் என்ன எப்பவுமே தொடர்ந்து வந்துட்டே இருப்பான். இன்னைக்கு இவ்வளவு தப்பு பண்ணிருக்கான், இந்த வினை கேட்ட இந்த நாள் இவனுக்கு முடிஞ்சது. மார்க்கண்டையன் சிவபெருமான பூஜை பண்ண சமயத்திலே யமன் வந்த போது வந்து பார்க்கலாம், யமதூதர்கள் வந்து பார்க்கிறார்கள். சுவாமியை பூஜை பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல இவன் உயிரை எப்படி எடுக்கலாம், உண்மை பூஜை நடக்கும் போது நம்ம அவனை கொல்லக்கூடாதுன்னு போய் யமதூதர்கள் யமன்ட்ட சொன்னாங்களாம், அவன் சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கான், இப்ப எப்படி எடுக்கிறதுன்னு. நமக்கு நேரம் வந்தாச்சுன்னா அவன் எடுக்க வேண்டியதுதானே. ஆனா இறைவனுடைய திருவடி கருணை இருப்பதினாலே அவனுக்கு நேரம் கூட மாஞ்சி போச்சு. யமன் வந்தான், விட்டான் பாசத்தை, சிவனுக்கும் சேர்த்தி பாசக்கயிற போட்டான். சிவபெருமான் அந்த லிங்கம் பிளந்து காலை எடுத்து அவன் நெஞ்சில முட்டி யமனை கீழே போட்டு யமனை சமாரம் பண்ணி விட்டார் சுவாமி. திருக்கடையூர்ல சுவாமி நடத்தினது காலசம்ஹார மூர்த்தியாக பாலாம்பிகை சமேதராக திருக்கடையூர்ல சுவாமி இருக்கார். அப்படிப்பட்ட சிவபெருமான் யமனை அடித்து மார்க்கண்டையனை காப்பாத்தி என்றும் 16 கொடுத்தாருன்னா அந்த சுவாமி திரையம்பக மெஜாமகே சுகந்தின் பட்டி வர்த்தம் ஒருவாருக்கும் வந்தனர் முக்கியோர் முக்கிய மாமிரதாத் என்று மிருத்தஞ்ச மந்திரத்தை கொடுக்கக்கூடிய மந்திரத்தை ஏற்படுத்தினார் மார்க்கண்டேய மகரிஷி. என்ற வரைக்கும் யாருக்கும் சாவாத நிலையை கூட எடுத்துட்டு வந்தாங்க. இப்ப அம்மா சொன்னாங்க அந்த கந்தர் கலிவெண்பாவிலே சிவபெருமானும் முருகனும் ஒன்று என்பதனாலே இந்த பாடல் சிவபெருமானும் முருகனும் ஒன்று என்பது காட்டுவதற்கு அடையாளமாக அமைந்திருக்கிறது. கந்தர் அலங்காரத்திலே காப்பு செய்யல் எடுத்து முதல் பாடல்ல பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை இப்பிரபஞ்சம் என்னும் சேற்றை அழிய கழிவிட்டவா, சேற்றை கழிய வழிவிட்டவா, தென்றடா அடவியின் மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனை சொன்னார். இந்த பாடலையும் கடல் மீது இந்த ஆழம் குடித்த பெருமான் குமாரன் ஆறுமுகவன் வேலும் திருக்கையும் உண்டே நமக்கு ஒரு மெய்த்துணையன்னு சொன்னார். இதுல பார்க்கணும், இவர் எதை பார்த்து எழுதியிருப்பாரா, யோசிச்சு எழுதியிருப்பாரா, எப்படி எழுத முடியும் இந்த மாதிரி பாடல்கள்னா கண்டிப்பாக இறைவன் வந்து முருகப்பெருமான் தன்னுடைய பீஜாட்சரத்தை அருணகிரிநாதர் நாவிலே எழுதினாலே நாவிலே சித்திரமாக கட்டி ஞான அருள் ஞான வாசம் வீசி பிரகாசியா நிற்ப மாசிலோர் புத்தி அழிப்பாடன்னு கேட்டாரே, அந்த மாதிரி குற்றம் இல்லாத பாடல்களை அமைக்கிற ஞானத்தை முருகப்பெருமான் திரும்ப அருணகிரிநாதருக்கு அருளினார். அப்படி அருள் செய்த அருணகிரிநாதர் கொடுத்த இந்த பாடல்கள் எல்லாம் எல்லா பாடலையும் எனக்கு எனக்கு என்னை இப்படி காப்பாத்து நான் செய்த பாவம்னு சொல்லிக்கிறவர் இந்த பாடலிலே நமக்கு ஒரு மெய்த்துணைன்னு நம்ம எல்லாருக்குமா சேர்த்து இறைவனிடம் பிரார்த்தனை பண்றார் அருணகிரிநாதர் என்பதை இந்த பாடலை புரிஞ்சு கொள்ளலாம். காலன் இல்லாத யாருக்கும் இல்லை, எல்லாருக்கும் மரணம் வரும். மரண பிரமாதம் நமக்கு இங்கு இல்லை. யாமெனும் கிரணக்கிலாவையும் வேலும் உண்டே கிங்கிணி முகர் சரண பிரதாப சசிதேவி மாங்கல்ய தந்து ரட்சாபரண கிருபாகரன் ஞான சுராசர பாஸ்கரனின் அடுத்தவர்க்காக வேண்டிக் கொண்டால் நடக்கும். நமக்காக பத்தினிகள் வேண்டுவார்கள். இந்திரனுக்காக இந்திராணி வேண்டினார். அவள் மாங்கல்யத்தை ரட்சித்து என்றென்றும் இந்திரன் பதவியில இருக்கப்படி முருகப்பெருமான் அனுகிரகம் செய்தார். அப்படிப்பட்ட கிருபாகரனுடைய பிள்ளையாகிய முருகப்பெருமான் ஆழம் குடித்த பெருமான் சிவபெருமான் என்ன பண்ணார், அந்த பார்க்கடலிலே அமிர்தத்தை எடுத்துக் கொண்டுவதற்காக தேவரும் அசுரர்களும் கடைந்தார்கள். வாசுகி பாம்பை வைத்து மந்திரகிரியை வைத்து மலைக்கு அழுந்தாமல் இருக்க உதித்து ஆங்கு விழுவதும் சாவதும் தீர்த்து என்னை உண்டில் ஒன்றாய் விதித்து ஆந்திரனும் காலம் உண்டோ வெற்பு நட்டு விறகப்பதி தாம்பு வாங்கி அம்பரம் பம்பரம் பட்டுள்ள மதித்தான் திரு முருகா மயிலேறிய மாணிக்கமேன்னு சொன்னாரே, அப்படிப்பட்ட அந்த அந்த பார்க்கடல் கடைந்த நிகழ்ச்சியிலே முதல்ல வந்தது ஆலக்கால விஷம். அந்த விஷத்தை யாராவது எடுத்துட்டு இந்த தேவலோகத்திலிருந்து அமிர்தம் கிடைச்சு இதுல இருந்து கிடைக்கக்கூடிய உஜஸ்ரவசு தேவ இந்திர லட்சுமி இந்திரன் இதெல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுக்குறோமே, அந்த விஷத்தை யாரு கையில வாங்கிக்குவாங்கன்னு கேட்டா சிவபெருமான் வாங்கிக்கிறேன்னு சொன்னாராம். சுந்தரர் அனுப்பிச்சார். அவர் கொண்டு வந்ததுன்னா ஆளாள சுந்தரர்னு பேரு. சுந்தரர் சங்கிலி அந்த விஷத்தை எடுத்து கொண்டு வந்து கொடுக்க சிவபெருமான் விஷ அபகரணர் என்று பாம்பினுடைய விஷத்தை முழுக்க வெளியிலே எடுத்து தானே உண்டார். கழுத்த போய் நின்றது நீலகண்டர் கரைகண்டன். நீலகண்டன் சிவபெருமானுக்கு பேர் ஏற்பட்டது. நம்ம அத்தனை பேரையும் தேவரோட சேர்த்தி நம்ம எல்லாம் காக்க 33 கோடி தேவர்கள் இருக்கிறார். போன பாடல்ல பார்த்தோம், திருச்செந்தூர் முருகனை 33 கோடி தேவர்களும் வந்து சேவை செய்கிறார்கள். அவர்கள் நம்மை காக்க தேவை. அந்த தேவர்களை காப்பதற்கு முருகப்பெருமான் சூலம் பிடித்து வந்தான். அசுரர்களை கொண்டான், தேவர்களுக்கு இடத்தை கொடுத்தான். அந்த கடல் எழுந்த ஆழத்தை குடித்தான் சிவபெருமான். தேவர்களை காத்தான். அந்த ஆழம் குடித்ததினாலே நம்ம அனைவரையும் காத்தான். உலகத்தை எல்லாம் காத்தான் சிவபெருமான் கிருபாகரன். அந்த
கிருபாகரன் சொல்லும் போது அவனுடைய பிள்ளையாகிய முருகன் ஆறுமுகன் சடானனம் குங்கும ரத்தவர்ணம் மகாமதிம் திவ்ய மாயுத வாகனம் ருத்ரஸ்ய சூனம் ருத்ரஸ்ய சூனம்னா ருத்ர பெருமானுடைய பிள்ளை சுர சைன்யநாதம் குகம் சரண மகம் பிரபத்தியன்னு சிவனை சொல்லும் போது ஆறுமுகன் முருகனை சொல்றார். அதனாலே ஆலம் குடித்த பெருமான் குமாரன் அவனுடைய குமரன் ஆகிய பிள்ளை என்றும் இளங்குமரன் காளை குமரேசன் என கருதி அருணகிரிநாதர் சொல்வார். என்றும் இளமையாக இருக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட குமரன் ஆறு முகங்களை கொண்டவன் ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் என்று ஈஸ்வருடைய ஞானமொழி பேசும் முகம் என்று கூறு மடியாளர் வினை தீர்க்கும் முகம் என்று குன்றுள்ள வேல் வாங்கி நின்ற முகம் என்று மாறுபட சூரனை வதைத்த முகம் என்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் என்று ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளேன்னு அந்த ஆறுமுகனாக சீரான கோல கால நவமி மாலாபிஷேக பார வெகுவித தேவாதி தேவர் பூஜை செய்யும் சேவை செய்யும் முகம் அலராரும் ஈராறு தோளும் தீப பரிமள ஸ்வீட் எல்லாம் முருகப்பெருமானுடைய திருவடியை வரைக்கும் அருணகிரிநாதர் பாடாத பாடல் இல்ல. ஆறு முகமும் 12 தோள்களும் அவன் திருவடியும் அவன் ஏறு மயிலும் அவன் பக்கத்தில் இருந்த வள்ளி தேவியானையும் என்றென்றும் நாளோறும் நான் அதை பார்க்க வேண்டும் என்று காட்சியை நினைவுல வைத்துக் கொண்டு சொல்லுகிறார். இந்த கந்தார் அலங்கார வரிசையிலே எவன் இந்த கந்தர் அலங்காரத்தை 108 பாடல்களையும் ஜபிக்கிறாரோ அந்த காலத்துல இந்த 108 பாடலுக்கு ஒரு மலர் என்று 108 மலர்களாக சாத்துவார்கள். இதுல 107 பாடல் இருக்குன்னா 1வது பாடல் காப்பு செய்யும் விநாயகருக்கு சேர்த்து 108 பாடல் அஷ்டோத்திரம்னு சொல்லலாம். இது உண்மையான மெய்த்துணை. உண்மையான துணை முருகன் வருவான் என்பதனாலே மெய்த்துணை என்று சொன்னார்கள். நமக்கு என்றென்றைக்கும் துணை எப்போதும் இருப்பதால் நமக்கு ஒரு கவசமாக இருக்கிறது இந்த கந்தர் அலங்காரம் என்று சொல்லி கர சரண கிருதம்பா காயஜம்பா சிரவண நயனஜம்பா மானசம் அபராதம் விகிதம்பா சர்வமே தட்சம் அஸ்வா ஜெய ஜெய கருணாமிர்தே ஸ்ரீ மகாதேவ சம்போ என்று பாவங்கள் எல்லாம் தவறு செய்திருந்தால் அதை சிவன் மன்னிக்க வேண்டும். யதாட்சர பதப்பிரஷ்டம் மாத்ராஹீனம் சுநிர்பவே தற்சர்வம் சண்முகா தேவ நாராயண நமோஸ்ததே விசர்க பிந்து மாற்றாணி பதபாதாட்சராணிச்சா கியூனானி காணி சிக்னானி க்ஷமஸ்த பரமேஸ்வரா. எந்த பிழை இருந்தாலும் வார்த்தைகள பிழை, ஃபுல் ஸ்டாப்ல பிழை. அந்த விசர்க பிந்து அப்படின்னா ஃபுல் ஸ்டாப் புள்ளி வச்சு இதோட முடியறது இல்லையா. விசர்க பிந்து மாத்திராணி இத்தனை மாத்திரைகள் சில வார்த்தைகளை சொல்லணும். பத அக்ஷரங்களிலே பதங்களிலே தவறு வரக்கூடாது. இதுல தவறு வந்திருந்தால் அதையெல்லாம் சிவபெருமானே நீ என்னை மன்னிச்சு காப்பாற்ற வேண்டும். காயேன வாச்ச மனசி இந்திரியவா புத்தியாத்மனாவா பிரகிருதே சுபாவா துறவம் எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயது சமர்ப்பயாமின்னு 6 தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கூடு செய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, மாறிலா வெள்ளி வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் என் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.